நம்முடைய தொழில்துறையினுடைய மத்தியில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். மிக வேகமாக தமிழகத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் அமைப்பாக இன்று தமிழகத்தில் நம்முடைய லகு உத்தியோக் பாரதி அமைப்பு மாறி இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இங்கு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய அமைப்பாக வரும் பொழுது அதற்கு தலைமை பண்பு ரொம்ப முக்கியம், வரக்கூடிய தலைவர்கள் முக்கியம். ஒரு தலைவர்களும் கூட ஒரு காலகட்டத்தில் அதற்கு தேவையான ஒரு டைரக்ஷனையும் அதற்கு தேவையான ஒரு விஷயம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு இயக்கத்திற்கும் இருக்கு. அண்ணன் நல்லத்தம்பி அவர்கள் அவருடைய குழுவும் மிகச் சிறப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாக வழிநடத்தி இன்று லகு உத்தியோக் பாரதி கோயம்புத்தூர், அடுத்து நம்முடைய புதிய தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிவசக்தி அண்ணன் அவர்கள், அவர்களோடு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செயலாளர் அவர்கள், பொருளாளர் அவர்கள் தலைமையில வீறு கொண்டு 2025 27 வரை செல்வதற்கான பாதையில இன்று அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வாழ்த்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் லகு உத்தியோக் பாரதி அண்ணன் வேர்ச்செழியன் அவர்களே, செயலராக இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் அவர்களே, தேசிய பொறுப்புல மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஹரிஹரன் அவர்களே, அருமை அண்ணன் விஜயராகவன் அவர்களே, அருமை அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே, அருமை அண்ணன் விக்னேஷ் சுரேஷ்குமார் அவர்களே, நாலேஜ் பார்ட்னராக வந்திருக்கக்கூடிய ஹாப்பி வேலி பிசினஸ் ஸ்கூல் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐயா கனகராஜ் அவர்களே, இதற்கு முன்பு மாநிலத்தினுடைய தலைவராக பணியாற்றி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சிவகுமார் அவர்களே, அண்ணன் வாதிராஜன் அவர்களே, அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, கோயம்புத்தூருடைய பெருமையாக இருக்கக்கூடிய கொடிசி இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, கோசிமா சார்பாக வந்திருக்கக்கூடிய சொந்தங்களே, டைமா சார்பாக வந்திருக்கக்கூடிய சொந்தங்களே, சைமா சார்பாக வந்திருக்கக்கூடிய சொந்தங்களே, லகு உத்தியோக் பாரதி கோயம்புத்தூர் இந்த பகுதியினுடைய எல்லா உறுப்பினர் பெருமக்களே, சென்னை உட்பட எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய லகு உத்தியோக் பாரதியினுடைய தலைவர் பெருமக்கள் உட்பட அதனுடைய உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, பொதுமக்களே, இன்று பொறுப்பேற்றக்கூடிய தலைவர்களுடைய குடும்பம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அவருடைய மனைவி, குழந்தைகள் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை மற்றொரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு பாரத நாட்டில் நாம் எல்லோரும் இளமையோடும் திடகாத்திரமோடும் வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இருப்பதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கிடைத்திருக்கிறது. 2025 2065 வரை 40 ஆண்டுகள் ஒரு அற்புதமான நாடு, மக்கள் தொகை குறையாத ஒரு நாடு, மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து இன்னைக்கு 142-143 கோடியில் இருக்கோம். 165 கோடி வரை, அதாவது 2065 கோடி பொழுது 165 கோடி வரை மக்கள் தொகை செல்லக்கூடிய ஒரு பெரிய நாடு, வலிமையான நாடு. நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் எல்லாம் வலிமையாக இருப்பதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. சைனாவை பார்த்தீங்கன்னா 2024 முதல் முறையாக மக்கள் தொகை கீழே வர ஆரம்பித்திருக்கிறது. சைனாவுடைய மக்கள் தொகை போன ஆண்டு மட்டுமே 1.3 மில்லியன், 13 லட்சம் சைனாவுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும். சைனா 140 கோடியை தொட்டுவிட்டு மக்கள் தொகை கீழே இறங்க ஆரம்பித்திருக்கிறது. உலகத்தில் எங்கேயும் கூட 143 கோடி மக்கள் தொகை இதுவரை இருந்ததில்லை. பாரதம் அதை எட்டி பிடித்திருக்கிறது. எல்லா ஆய்வுகளை பார்க்கும் பொழுது 165 கோடி வரை நாம் சென்று விட்டு அதன் பிறகு கீழே வர ஆரம்பிப்போம். எப்பொழுதுமே மக்கள் தொகை உயரும் பொழுது அந்த நாட்டை எல்லோரும் மதிப்பார்கள். காரணம், வேலை செய்வதற்கு இளையவர்கள் நிறைய கிடைப்பாங்க. 18 வயசிலிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளையவர்கள் நிறைய கிடைப்பாங்க, புதியவர்கள் கிடைப்பாங்க. 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்கள், பென்ஷன் வாங்கக்கூடிய பெரியவர்கள், அரசனுடைய சோசியல் சர்வீஸ், சோசியல் செக்டர் அதன் மேல டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய பெரியவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய நேரம், அதிகமாக வேலை செய்து இந்த நாட்டிற்கு வரி கட்டக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய காலம் இது. அதனால் இந்த நாடு விஸ்தாரமாகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த பெருமை கிடைக்கல, நம்ம எல்லோருக்கும் இந்த பெருமை கிடைத்திருக்கிறது. சுதந்திரம் கிடைத்த பொழுது 1947 ஒருங்கிணைந்த பாரதம், பாகிஸ்தான், இந்தியா, இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ், ஒருங்கிணைந்த பாரதம் 1947 உலகத்தினுடைய 6வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். 1991 நம்ம நாட்டினுடைய மோசமான பொருளாதார சூழ்நிலையின் பொழுது உலகத்தினுடைய 16வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். இந்தியா மட்டுமே, பாகிஸ்தான், பங்களாதேஷ் வேறு வேறு நாடுகள் அந்த சூழ்நிலையில
6வது ஆரம்பித்து 1991 16th லார்ஜஸ்ட் எக்கானமி. இன்று 2025 உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கிறது. இது பார்க்கும்பொழுது ஒரு சடுகுழு ஆட்டத்துல பரமபத ஆட்டத்துல வருகின்ற அந்த பாம்பு வச்சு விளையாடுற மாதிரி இந்தியா கீழேயும் மேலேயும் சென்று கொண்டிருக்கிறது. இதே ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று 1730-40 காலகட்டத்தில் உலகத்தினுடைய 2வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். அப்ப நம்முடைய டோட்டல் வேர்ல்டு ஜிடிபியில 23% இந்தியாவுடைய கையில் இருந்துச்சு. ஸோ ஒரு முக்கியமான நாடு. எப்போ விவசாயம், ஹேண்டிகிராஃப்ட், ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த சூழ்நிலையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடாக இருந்தோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அமைந்த பிறகு நம்முடைய இடத்தை படிப்படியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு விட்டுக் கொடுத்தோம். சுதந்திரத்தின் போதும் கூட மிக மோசமாக இல்லை, 6வது பெரிய நாடாக இருந்தோம். 16க்கு சென்று மறுபடியும் 4வதுக்கு வந்திருக்கின்றோம். 4லிருந்து மேலே மட்டும்தான் செல்வதற்கான வாய்ப்பு. 2027 முடியும் பொழுது 3வது நாடாக மாறி இருப்போம். அதன் பிறகு நமக்கு மேல சைனா, அமெரிக்கா 2 நாடுகள் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த 2 நாடுகளையும் பிடிக்க வேண்டும். நம்முடைய காலகட்டத்தில் இந்தியாவில் நடுத்தரத்திலிருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய காலகட்டத்தில் நாம் $10 trillion என்கின்ற பொருளாதார அந்த எண்ணிக்கையை நாம் தாண்ட வேண்டும். So we become upper middle class. இன்னைக்கு நம்ம lower middle class, low income economic middle class மாறி இருக்கின்றோம். ஒரு சராசரி வருமானம் இன்னைக்கு $2,500 ஒரு மனிதன் கையில் இருக்கு. அது 2 லட்சம் ரூபாய் சற்றே குறையும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்க்க போறீங்க. இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போக போறீங்க. $4 trillion இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை 2033 இன்னும் 8 ஆண்டுகள் முடியும் பொழுது அதை நீங்க $10 trillion மாற்ற போறீங்க. நம்முடைய நாடு $10 trillion மாறும் பொழுது நாம் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் இன்கம் கண்ட்ரியிலிருந்து அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரியாக நாம் மாற ஆரம்பிப்போம். அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரும் மிக முக்கியம் வாய்ந்தவர்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிக மிக முக்கியம் வாய்ந்தது. காரணம், இத்தனை காலமாக இந்தியா எப்படி இருந்தது என்பதை விட அடுத்த 10 ஆண்டு காலம் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்கின்ற 3 குழுக்களை இணைத்து MSME என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த MSME நண்பர்களுக்கு உழைப்பதற்காக லகு உத்யோக் பாரதி அதற்காக தலைவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்தியாவை நாம ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா ஐயா 1991 நம்முடைய மோசமான பொருளாதார சூழ்நிலை நடந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக MSME 67 லட்சம் பேர் இருந்தாங்க. 6.7 மில்லியன் 1991. இன்னைக்கு 63 மில்லியன் இருக்கிறாங்க. 6,30,00,000 பேர். சோ 67 லட்சம் 1991, 6,30,00,000 பேர் 2025. கிட்டத்தட்ட 10 மடங்கு 1991 இருந்து 2025 போது 10 மடங்கு MSME வளர்ச்சி இருக்கு. ஆனா என்ன உன்னிப்பா பாத்தீங்கன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியமா உன்னிப்பா பார்க்கும் பொழுது இதுல மைக்ரோ மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 6,30,00,000 இந்த நிறுவனங்கள்ல மைக்ரோ மட்டுமே 6,20,00,000 பேர் இருக்கிறாங்க. மீடியம் 4,75,000 பேர் இருக்கிறாங்க. ஸ்மால் மீடியம் 35,596 பேர் இருக்கிறாங்க. அதாவது மைக்ரோவை பொறுத்தவரை 6,20,00,000 பேர், ஸ்மாலை பொறுத்தவரை 4,25,000 பேர், மீடியம் பொறுத்தவரைக்கும் 35,000 பேர். சோ வேகமாக நம்முடைய நிறுவனங்கள் வளர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம டேட்டாவை பார்க்கும் பொழுது நம்முடைய நிறுவனங்கள் கீழே இருந்து வேகமாக மேலே செல்ல வேண்டும். எப்படி நம்முடைய நாட்டில் நிறைய மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் நாம் உருவாக்கின்றோமோ அன்னைக்கு இந்த $10 trillion பொருளாதார குறியீடு, அதை தாண்டி தனி மனிதனுடைய வருமானம் $5,000 தாண்டக்கூடிய வருமானம் வரும் பொழுது நம்முடைய நாட்டுல சமகாலத்துல வறுமை கோடு என்கின்ற வார்த்தையை நாம் பேப்பர்லயோ வேற எங்கேயோ படிக்க மாட்டோம். அது நம்முடைய தாத்தாக்கள் காலத்துல பார்த்துட்டாங்க, அப்பாக்கள் காலத்துல பார்த்துட்டாங்க. நம்முடைய காலத்துல சமகாலத்துல நிச்சயமாக வறுமை கோடு, வறுமை என்கின்ற வார்த்தையை ஒழிக்க முடியும் என்றால் தொழில்துறை வளர்ச்சியால் மட்டும்தான் அது முடியும். வேற எதுனாலையும் அது முடியாது. அதனால இருக்கக்கூடிய அற்புதமான தொழில்துறை நிபுணர்கள் எல்லோருமே ஒரு பெரிய பொறுப்பு உங்களுடைய தோளின் மீது ஏற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு உங்களால இருக்கு. அதுவும் நீங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. MSME பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியால இந்த 6,30,00,000 MSME 25,18,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறேன். 28,18,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு,
உலகத்துல மொத்தமா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 322 மில்லியன் எம்எஸ்எம்இ இருக்கா. 32 கோடி எம்எஸ்எம்இ. உலகத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இல 18% நம்முடைய நாட்டில் மட்டும் இருக்கும். 6 கோடியே 30 லட்சம். அது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. 18% நம்முடைய நாட்டில் இருக்காங்க. நம்முடைய நாட்டினுடைய டோட்டல் ஜிடிபி 4 ட்ரில்லியன்ல 30% எம்எஸ்எம்இ மட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்னா 1 ட்ரில்லியன் 1.2 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன். நம்முடைய எக்ஸ்போர்ட் 50% நெருங்கிட்டீங்க. 48% இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ல 48% வந்து எம்எஸ்எம்இ. நான் டேட்டா எது கொடுக்குறேன்னாங்க, ஒரு காரணத்துக்காக இதை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தும் என்னுடைய கடமை இதை சொல்லி அடுத்து நான் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டை பில்ட் பண்றேன். இன்னைக்கு 48% இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ல எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன். ஜிடிபில 30% எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் எம்எஸ்எம்இல நாம மட்டும் 18%. 25 கோடி பேருக்கு சற்றேற்குரிய வேலை வாய்ப்பு. 6 கோடியே 30 லட்சம் எம்எஸ்எம்இ. அப்படி என்றால் நீங்க சாதாரணமானவும் கிடையாது. அப்படி என்றால் இந்த அமைப்பும் சாதாரணமானது கிடையாது. அப்படி என்றால் நீங்க வளர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நாடு வளரும். இது ரொம்ப கிளியர் டேட்டா. இதுல மாற்றுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கிளியர் டேட்டா. எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட 50% நீங்க வந்துட்டீங்க. நம்ம 10 ட்ரில்லியன் அப்படிங்கும் போது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரியா மாறும் பொழுது எம்எஸ்எம்இ மூலமா மட்டும்தான் வரும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு நம்ம கை கொடுக்காதுங்க. அந்த நம்பருக்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எம்எஸ்எம்இல இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, ஒரு பக்கம் அரசு கூட நிக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் ஃபெசிலிட்டியை வேகப்படுத்துறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ், பிஎல்ஐ ஸ்கீம் எம்எஸ்எம்இக்கு வரணும், நியாயமான கோரிக்கை. உங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் B2B அதை எடுக்கணும், நியாயமான கோரிக்கை. அதை தாண்டி மேடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம், நம்முடைய நிதியமைச்சரை பார்க்கும் பொழுதெல்லாம், பியூஷ் கோயல் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மிக முக்கியமாக எம்எஸ்எம்இ துறைக்கு இதெல்லாம் பண்ணுங்க, கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் என்ன கொடுங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாக எம்எஸ்எம்இ வந்துட்டாங்க. ஒரு காலத்துல நான் பெர்ஃபார்மிங் அசெட் 2020ல 11% இருந்துச்சுங்க எம்எஸ்எம்இ. 11%. 2025 மார்ச் 31 எக்கனாமிக் சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா 3.59 கொண்டு வந்துட்டு. அதாவது நாடு வளரும் பொழுது நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ 11%இருந்து 5 ஆண்டுகள்ல 3.59%. அப்படி என்றால் 67% 5 ஆண்டுகள் குறைச்சு. அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சியும் உங்கள் வளர்ச்சியும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க நல்லா இருக்கீங்க அர்த்தம்னா நாடு வளரணும், நீங்கள் வளரணும். கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு தெரியாது. நீங்க வளர்ந்தா நாடு வளருமா, நாடு வளர்ந்தா நீங்க வளருமா என்று சொல்வதை விட டேட்டாவை பார்க்கும் பொழுது நீங்க வளர்ந்தீங்கன்னா தான் நாடு வளரும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. அதை தாண்டி நம்ம 22 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன், அதுல 5 லட்சம் கோடி அடிப்படை பிரச்சனை. அரசு பயங்கர ஊக்கம் நமக்கு கொடுக்குறாங்க. கிரெடிட் டு எம்எஸ்எம்இ மட்டும் பாருங்க. 2014 10 லட்சம் கோடியாக இருந்த கிரெடிட் 2025 31 லட்சம் கோடியாக அரசு உயர்த்தியிருக்கிறாங்க. 210% உங்களுக்கு வரக்கூடிய கிரெடிட் உயர்த்தி இருக்கு. அதெல்லாம் ஒரு நான் இப்ப உங்கள்கிட்ட பேச கம்பேர் பண்றது. இன்னைக்கு சைனா போன்ற ஒரு எம்எஸ்எம்இ ஜாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சைனா எடுக்க சைனா வந்து வேற ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. அவங்க வெரி டிஃபரெண்ட் அப்ரோச் சைனா பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இ கையில் எடுத்திருக்காங்க. 2020 சைனாவுடைய 14th 5-year பிளான் கான்செப்ட்ல இருக்காங்க. 2021 மேனுஃபேக்சரிங்க்கு மட்டுமே 5 ஆண்டுகள் சைனா டெடிகேட் பண்றாங்க. ஒரு பிரமிட் அப்ரோச் அப்படிங்கிற அப்ரோச் கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எஸ்எம்இ பொறுத்தவரை அவங்க இன்னோவேஷன்ல வந்தா மட்டும்தான் நம்ம சைனாவுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகும். எங்களுக்கு இன்னோவேஷன் வேணும், எங்களுக்கு டர்ன் ஓவர் வேண்டாம், எங்களுக்கு நீங்க எவ்வளவு கஸ்டமர் வச்சிருக்கீங்க வேண்டாம், எங்களுக்கு இன்னோவேஷன் வேணும். சைனாவுடைய பிரமிட் அப்ரோச்சில் என்ன பண்ணாங்க, 2025 முடியும் பொழுது எங்களுக்கு 1 லட்சம் பேர் இன்னோவேட்டிவ், 10 லட்சம் பேர் இன்னோவேட்டிவ் எஸ்எம்இ, அப்படின்னா 1 மில்லியன் இன்னோவேஷன்ல மட்டும் அந்த எஸ்எம்இ இருக்கணும். ஸ்பெஷலைஸ்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடிய எஸ்எம்இ 1 லட்சம் பேர் இருக்கணும். லிட்டில் ஜெயின்ஸ், அதாவது பெருசா வளர்ந்துருக்கணும், ஆனா ரொம்ப பெருசா வளர்ந்துருக்க கூடாது, அந்த துறையில அவங்க டாமினேட் பண்ணணும், 10,000 பேர் இருக்கணும். மேனுஃபேக்சரிங் சாம்பியன்ஸ் 1000 பேர் இருக்கணும். சைனா 2020 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னோவேட்டிவ் எஸ்எம்இ 10 லட்சம் பேர், ஸ்பெஷலைஸ்ட் எஸ்எம்இ 1 லட்சம் பேர், லிட்டில் ஜெயின் 10,000 பேர், மேனுஃபேக்சரிங் சாம்பியன் 1000 பேர். கீழ இருந்து நான் மேனுஃபேக்சரிங் சாம்பியனா இருக்கேன், 1000த்துல ஒருத்தரா இருக்கேன், 2 வருஷம் நான் மெயின்டைன் பண்ணீங்கன்னா படி வந்துருவேன் லிட்டில் ஜெயின்.
நான் லிட்டில் ஜெயண்டா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற 2 வருஷம் தான் நான் லிட்டில் ஜெயண்ட்ல இருந்து நான் மேனுஃபேக்சரிங் சாம்பியனா மாறி. இன்னைக்கு சைனாவுடைய அப்ரோச் இன்னோவேஷன் ஒரு எஸ்எம்இல இருக்கணும்னு கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம லிட்டில் ஜெயண்ட் நம்ம சொல்றோம். இந்த 10,000 பேர், இந்த 10,000 எஸ்எம்இ சைனால போன ஆண்டு சராசரியாக அவங்க மொத்த டர்ன் ஓவர்ல 7% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கிட்டாங்க. 7% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த 10,000 நம்ம லிட்டில் ஜெயின் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் 22 பேட்டன்ட் சராசரியா ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஒரு எஸ்எம்இயும் லிட்டில் ஜெயின்ல இருக்கக்கூடிய 10,000 எஸ்எம்இயும் ஒரு எஸ்எம்இ சராசரியா 22 பேட்டன்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல செக்டர்ல டாமினேட் பண்றாங்க. ஏரோஸ்பேஸ் 7th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்க்கு மெட்டீரியல் சயின்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அது என்னதான் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டாலும், என்னதான் சைனாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாலும், சைனாவுடைய நம்பர்ஸ் உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்தது ஒரு சூப்பர் பவரா அடுத்த 20 ஆண்டுகள் அது வரத்தான் போகுது. நம்பர்ஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே 90% சைனாவுடைய கையில் இருக்கு. பேட்டரி டெக்னாலஜி முழுசு சைனாவுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு இந்தியால இன்னைக்கு நம்ம ட்ரோனுக்கு தேவையான அந்த மேக்னெட்டிக் சென்சார் சைனா நிறுத்தினோடனே இந்தியால எல்லா ட்ரோன் கம்பெனியுமே இன்னைக்கு அப்செட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் சென்சார் சைனாவுக்கு வர வேண்டியது. சோ 5 ஆண்டுகள் இன்னோவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த எம்எஸ்எம்இ ஒரு பிரமிட் அப்ரோச்ல கிளாசிஃபை பண்ணி கீழிருந்து மேல வரைக்கும் எடுத்துட்டு போய் இன்னைக்கு அவங்க ஒரு இன்னோவேட்டிவ் கண்ட்ரியாக, ஒரு காலத்துல சைனால இருந்து வந்தா சீப்பா இருக்கும், அதை உடஞ்சி போயிடும், 2 நாள்ல காணாம போயிடும் சொன்ன நிலைமையெல்லாம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு சைனாவுடைய பொருள் உலகத்துல எங்க வேண்டுமானாலும் டாமினேட் பண்ணலாம். இன்னைக்கு அவங்களுடைய கார் எடுத்துங்க, BYD எடுத்துங்க, அல்லது இன்னொரு பெரிய எலக்ட்ரிக் கார் நிறுவனம் BYD மாதிரியே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம் கிரேட் வால் மோட்டார்ஸ் நிறுவனம், SMIC. இன்னைக்கு நம்ம எங்க பாரிஸ் போறீங்களா ஒரு BYD பாப்பீங்க அல்லது கிரேட் வால் மோட்டார்ஸ் பாப்பீங்க. லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லா BYD டாமினேட் பண்றாங்க. போன ஆண்டு டெஸ்லாவுடைய டோட்டல் வேர்ல்டு சேல்ஸ் BYD அவங்க ஒரு நிறுவனம் சைனால மட்டுமே அந்த சேல்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. டெஸ்லா உலகம் ஃபுல்லா. ஆனா நம்ம டெஸ்லா சோஷியல் மீடியால பேசுறோம், டெஸ்லா உலகம் முழுசும் வித்தது. சைனாவுடைய BYD சைனால மட்டுமே வித்து காட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு நாம உன்னிப்பாக பார்க்கும் பொழுது நம்முடைய எஸ்எம்இக்கு உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஒரு இன்னோவேஷனாக கட்டாயமும் இல்லாட்டி சைனாவுடைய வளர்ச்சி, சைனாவுடைய அசுரத்தனமான வேகம், சைனாவுடைய இன்னோவேஷனுக்கு நாம் ஈடு கொடுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இது போன்ற அமைப்புக்கு இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு உங்க வேலை சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே ஏன் சின்ன நிறுவனமா இருக்கிறோம், நாங்க ஐயா பெரிய நிறுவனமா மாறணும்னா பெரிய தொந்தரவு நமக்கு ஆகும். ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க, 6 பேருக்கு மேல இருந்தா PFI போடுறாங்க, இதை போடுங்கிறாங்க, அதை போடுங்கிறாங்க. இன்னைக்கு நாம யாருமே மேலே வளர்வதற்கு தயாரா இல்லை. 6 பேரை தாண்டினா புது சட்டம், 10 பேரை தாண்டினா அடுத்த புது சட்டம், ஃபேக்டரி சட்டம் வருது. அதனால நம்ம எல்லோருமே சின்னதா இருந்துக்கலாம், நம்ம பெருசா இருந்தா நமக்கு நிறைய பிரச்சனை ஆகுது. அப்படிங்கிறனாலதான் நம்முடைய டேட்டாவை பார்க்கும் பொழுது 6,30,00,000 MSMEல மைக்ரோ மட்டுமே 6,20,00,000. 99.2% MSME இந்தியால நம்ம மைக்ரோ கேட்டகரியில தான் இருக்கும். 0.8% MSME மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ல இருக்கும், மைக்ரோல இருக்கும். இன்னைக்கு லவ் உத்யோக் பாரதியுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் மைக்ரோல இருக்கக்கூடிய என்டர்பிரைஸை எப்படி நாம மேல அவங்களை நிறுத்தி கொண்டு வர போறோம், ஒரு ஸ்டெப் மேல அப்படி கொண்டு வர போறோம். அவங்களுக்கு அது எப்படி ஸ்மால் ஆக்க போறோம், மைக்ரோ எப்படி ஸ்மால் ஆக்க போறோம், ஸ்மால் எப்படி மீடியம் ஆக்க போறோம். அதே போல நீங்க அரசு கிட்ட பிரஷர் பண்ணி ஒரு பாலிசி விஷன், நிறைய பேர் பியூரோக்ராட்ஸ்க்கு அந்த விஷன் இருக்காது இல்லையா. பியூரோக்ரசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 வருஷம் அந்த போஸ்ட்ல இருப்பாங்க, அவங்க கையெழுத்து போட்டு CBI என்கொயரிக்கு மாறி இருக்கும். அதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்து கையெழுத்து போட்டு நாளைக்கு 3 வருஷம் கழிச்சு CBI வந்து நம்மளே பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க ரிஸ்க் அவர்ஸ். ஒரு பியூரோக்ரசி பை இட்ஸ் நேச்சர் இஸ் ரிஸ்க் அவர்ஸ். அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் பியூரோக்ரசியில 9-10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். நீங்க எப்படி இந்தியன் பியூரோக்ரசியை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச்சுக்கு நீங்க தயாராக போகும் பொழுது இந்திய அரசு முழுவதையும் உங்களை சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய 2வது பெரிய சேலஞ்ச். 3வது பெரிய சேலஞ்ச், இன்னைக்கு MSME டோட்டல் கிரெடிட் கவர்மெண்ட் உங்களுக்கு சர்வீஸ் பண்றது வெறும் 37% தான். உங்களுக்கு டோட்டல் கிரெடிட் எவ்வளவு வேணுமோ அரசு உங்களுக்கு சர்வீஸ் பண்றது 37%. அப்படின்னா 63% கிரெடிட் இன்னும் உங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு. எப்படி நம்ம சின்ன நிறுவனத்தை நாம அவங்களை வளர்த்தி ஒரு IPO லிஸ்ட் பண்ண வைக்கலாம், அவங்களுக்கான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கான பேட்டன்ட் ஃபைலிங்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், அவங்கள ஒரு இன்னோவேட்டிவ் கம்பெனியா மாற்றலாம். அவங்கள மார்க்கெட்ல எண்ணெய் போன்றவர்கள்
ஒரு நல்ல ஒரு ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி இருக்கு, சின்ன கம்பெனியா இருக்கு, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் என்னை போன்ற வெளியே இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாங்க உங்க மேல நீங்க பெட் பண்ண வைக்கணும். இன்னைக்கு எத்தனையோ நாட்டுல அது நடக்குது. அதாவது கவர்மெண்ட் மட்டுமே ஆக்சஸ் டு கேபிட்டல் என்பதை மாற்றி பிரைவேட் ஆக்சஸ் டு கேபிட்டல் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்துல, நான் இப்ப சின்ன நிறுவனத்துல நான் பர்சனலா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சார். அது 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரட்டும். இஃப் ஐ சீ இன்னோவேட்டிவ் கம்பெனி, நான் 1%, 2%, 3% ஸ்டேக்கா இருந்தாலும் என் பர்சனல் பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒன்னு அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. செகண்ட், ஐ see a potential. தேர்ட், என்னை பொறுத்தவரை அது ஈஸியான ஒரு வெல்த் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு 9%, 10% வருவதை விட ஒரு பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்ல போட்டு சீனியர் சிட்டிசன் டெபாசிட்ல போட்டா 7% வருவதை விட ஒரு நல்ல நிறுவனத்துல இன்னைக்கு பெட் பண்ணி நீங்க வருஷத்துக்கு டபுள் ட்ரிபிள் நீங்க வளரும் பொழுது 5 ஆண்டுகள் நீங்க 1000% ரிட்டர்ன் கொடுக்க முடியும். அதையும் நீங்க காமன் மேன எக்ஸ்போஸ் பண்ணி அவங்ககிட்ட நீங்க இன்ஸ்டிடியூஷனல் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும். அதுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பெரியவங்க இருக்கிறீங்க, நான் சின்ன பையன் இருந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சிட்டி வந்திருக்கிறாங்க, சிட்டியினுடைய தலைவர் இருக்கிறாங்க, எல்லா விஷயத்துக்கும் வராங்க, ஈவென்ட் ஸ்பான்சர் இருக்காங்க. சிப்பி இஸ் ஆல்சோ a company which is investing. எத்தனையோ ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பக்கம் தயாரா இருக்கிறாங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஒரு பக்கம் தயாரா இருக்கிறாங்க. கனடியன் பென்ஷன் ஃபண்ட்லாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $15 பில்லியன் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. எத்தனையோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லகு உத்யோக் பாரதி நீங்க ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் செல் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் நீங்க போட்டு வெளியே இருக்கக்கூடிய கேபிட்டலை நீங்க அட்ராக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய எம்எஸ்எம்க்கு நீங்க அந்த கேபிட்டலை கொண்டு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டி அடுத்த மதுரை, தூத்துக்குடி அவங்க 2வது வரலாம். பட் கோயம்புத்தூர்ல அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. அவங்களுக்கு எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ கேபிட்டல், நான் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றேன் சார், நான் ஒரு 2 லட்சமா 5 லட்சமா போடுறேன், எந்த இன்ட்ரெஸ்டும் வாங்காம நான் போடுறேன். ஐ ஒன்லி இன்வெஸ்டிங் a capital. அவங்க எனக்கு 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுத்தாங்க. பட் ஐ மேக்கிங் a bet, informed bet. அந்த டேட்டா இருக்கு, கஸ்டமர் இருக்கு, பேஸ் இருக்கு, பேட்டன்ஸ் இருக்கு, அதை பார்த்து நம்ம பண்றோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம இன்னைக்கு சைனாவை அடிக்கணும், சைனா கூட நம்ம துணிஞ்சு நிக்கணும். சைனாவை தாண்டி நம்ம போகணும்னா அரசுங்கிறது ஒரு அளவுக்கு தான் உதவி பண்ண முடியும் சார். அரசே எல்லா உதவி செய்யுதுன்னா நம்ம கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆயிடும். அரசே கையை பிடிக்கும், அரசே பணம் கொடுக்கும், அரசே பேங்குக்கு வரும்னா அப்புறம் கியூபாக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிருக்கு சார். அரசை பொறுத்தவரை ஒரு படி கால் வைப்பாங்க, நாம ஒரு படி கால் வைக்கணும். ஆனா கண்டிப்பா அரசு இன்னும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல சார், அரசு இன்னும் செய்யணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்வாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவா நம்ம லகு உத்யோக் பாரதி சிந்தனை செய்து, ஏன்னா பெரிய தலைவர் எல்லாம் கல்யாணம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாம்பவான்ஸ் இருக்கீங்க, நிச்சயமாக இதையும் நீங்கள் யோசனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதனுடைய 3வது கருத்து ஐயா. 4வது கருத்து, நம்முடைய எம்எஸ்எம்இ வளர்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கு எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு ஐயா. இத்தனை பேர் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஜெர்மனியில போய் ஒரு இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னா பிராக்டிஸ் ஸ்கூல் பண்ணாம இன்ஜினியரிங் டிகிரி நமக்கு கிடைக்காது. யூ ஹேவ் டு டு a practice school. அதாவது எனக்கு அந்த கார்பெண்டர் தெரிஞ்சிருக்கணும், என் கை டூல்ஸை பிடிக்கணும், நான் ஃபைலிங் பண்ணணும். நான் எதுவுமே பண்ணாம ஜெர்மனில இன்ஜினியர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை எல்லாரும் இன்ஜினியர், நான் இன்ஜினியர் தான், எவ்ரிபடி இன்ஜினியர். ஏன்னா வேகமா டிகிரி கிடைச்சிருது. அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிற கேள்வி ஒரு புரியும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லகு உத்யோக் பாரதி பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜோட நீங்க டைப் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஃபைனல் இயர்ல இன்டர்ன்ஸா நீங்க உள்ள கொண்டு வந்து ஸ்மால் கம்பெனி 6 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய நிறுவனத்துல அவங்க வேலை செய்யணும் சார். அவங்க கண்டிப்பா டூல் ஃபைலிங் பண்ணணும், மிஷினிங் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ஆப்ரேட் பண்ண தெரியணும். அந்த பேசிக் இது அவங்களுக்கு தெரியும் பொழுது மட்டும்தான் அவங்களோட இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட். தமிழகத்துல எங்க செய்ய முடியுமோ எனக்கு தெரியல சார், ஆனா கோயம்புத்தூர்ல செய்ய முடியும். காரணம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே 1124 கல்லூரிகள் இருக்கு. 1124 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல். இந்தியால எந்த ஒரு மாவட்டத்திலும் 1000 கல்லூரிகளுக்கு மேல் கிடையாது. கோயம்புத்தூர் மட்டும்தான் ஒரே மாவட்டம் 1000 கல்லூரிகளை தாண்டி 1124 கல்லூரிகள் இருக்கு. அதனால கொடிசியா இருக்கக்கூடிய சைமா, டைமா எல்லாமே இணைந்து நீங்க ஒரு அசோசியேஷனா பண்ணி ஒரு காமன் பூல் பண்ணி வருஷத்துக்கு ஒரு 50,000-60,000 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற எம்எஸ்எம்இக்கு நீங்க ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி அங்க இந்த டேலண்ட்டை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு நீங்க எது சம்பளம் கொடுக்க வேண்டாம். ஒரு லேர்னிங் ஃபேஸ், இன்ஜினியரிங்ல லேர்னிங் ஃபேஸ் ஆகும், அவங்களுக்கும் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் ஆகும். அவங்க வெளியே போகும் பொழுது ஒரு
ஒரு வெல் மவுல்டட் இன்ஜினியரிங் ப்ராடக்டா போவான். ஒரு ஹாஃப் பேக்டு ப்ராடக்ட்னால ஒரு ஹாஃப் பேக் இன்ஜினியர் படிச்சீங்க, அவன் எதுவுமே நான் செய்யல, நான் இன்ஜினியரிங் தான் படிச்சேன், ஒரு நாள் கூட இன்ஜினியரா இருந்தது இல்லை. எங்களை மாதிரி ஹாஃப் பேக் இன்ஜினியரா இல்லாம ஒரு ஃபுல் பேக் இன்ஜினியரா மாற்றுவதற்கான முயற்சி WTF பாரதி கோயம்புத்தூர்ல புதிதாக நிச்சயமா எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயா. கடைசியாக நம்முடைய பிரதம மந்திரியை பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஐயா, மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னால மட்டும் 10,18,185 மைக்ரோ என்டர்பிரைஸ் உருவாயிருக்கிறாங்க. 73,000 கோடி அவங்களுக்கு லோனா நம்ம கொடுத்துருக்கோம். இதனால ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வேலை வாய்ப்பு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே 21,663 MSME நம்முடைய மாணவர்கள் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் முழுமையா பயன்படுத்துறது இல்லைங்க. ஒரு கல்லூரிக்குள்ள எத்தனையோ பேர் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு PMEGP-ல என்ன இருக்கு, இப்ப முதல் தலைமுறை பட்டதாரி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீ OBC SC ST கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி லோன் கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்முடைய WTF பாரதி அமைப்பு ஒரு கல்லூரிக்குள்ளேயும் நீங்க போய் ஒரு ஸ்டால் போட்டு கல்லூரிக்குள்ளேயே ஒரு சின்ன செல், ஒரு இண்டஸ்ட்ரியல் செல் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலமாக ஒரு மாணவர்கிட்டையும் நீங்க ரீச் பண்ணணும் ஐயா. நம்மளுடைய லோன், ஏன்னா ஏதோ ஒரு மாணவர் ரிஸ்க் எடுக்கணும் ஐயா. எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் சாஃப்ட்வேர் பஸ்ஸை ஏறி எல்லாரும் அந்த வண்டியில தொத்தி எல்லாரும் அமெரிக்கா விமானத்துல தொத்தி எல்லாரும் பே ஏரியால போய் இறங்கினா எப்படிங்க ஐயா இந்தியா முன்னேறும்? இன்னைக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் பே ஏரியா நான் தப்புன்னு சொல்ல, அவங்க எல்லாம் போய் பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த மாற்றத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த ப்ராடக்டும் நமக்கு தான் திரும்ப வருது இல்லையா. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கு அவங்க தேவை அப்படிங்கிற கருத்து தான் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அவங்க தேவை என்று சொல்வதை விட இந்தியாவிற்கு கோயம்புத்தூருக்கு அந்த மனிதர்கள் படித்தவுடன் ஒரு சின்ன நிறுவனத்தை ரிஸ்க் எடுத்து அவங்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு we need risk seeking entrepreneurs, ரிஸ்க் எடுத்து நிற்கக்கூடியவங்க. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க. நீங்க எல்லாமே ஏதோ ஒரு காலத்துல ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு லேத்துனாச்சும் ஒரு லேத்து வாங்கி ஓட்டணும். ஏதோ ஒரு லேத்து பட்டில வேலை பார்த்துட்டு சொந்தமா ஒரு இடத்துல கடன் வாங்கினாச்சும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். 2 பேர் 3 பேர் 4 பேர்னாச்சும் உங்களுக்கு வேலை பார்க்கறாங்க ஒரு மைக்ரோ. எல்லோருமே ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஆரம்பத்துக்குள்ள உட்கார்ந்து. இன்னைக்கு படித்த இளைஞர்கள்ட்ட ரிஸ்க் அப்படைட் குறைஞ்சிட்டு இருக்குது. ரிஸ்க் எடுக்க தயாரா சேஃபா இருக்கணும். MBA படிச்சா இன்னும் சேஃப், பிளேஸ்மெண்ட் சேஃப், வேலை சேஃப். அதன் பிறகு ஒரு EMI கட்டுறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம், EMI கட்டி வண்டி வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஒரு கன்சியூமர் ஓரியன்டட் எக்கானமியா தான் நம்ம மாறிட்டு இருக்கோம். தவிர ஒரு குவாலிட்டேட்டிவ் டெக்னாலஜி ஓரியன்டட் இன்னோவேட்டிவ் எக்கனாமி அதையும் நீங்க உடைக்கணும். கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல 1124 கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நமக்கு நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து ஆந்திரப்பிரதேசா மாறணும். நிறைய கம்பெனிஸ் உருவாகணும். ஒரு பெரிய பாருங்க, பெங்களூர் எவ்வளவு ஸ்டார்ட் அப் உருவாகுது இல்லையா, பூனே உருவாகுது, NCR நொய்டா உருவாகுது, குர்கான் உருவாகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா, போன ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துல தமிழகத்தை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்படிங்க எடுத்துக்க முடியும்? எல்லா மக்களும் வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்ம இந்தியர்கள் தான். அது ஒரு பக்கம். தமிழகம் நம்ம ஒரு பக்கம் சொல்றோம், நம்ம ஒரு வளர்ந்த மாநிலம், நம்ம பெரிய மாநிலம் அப்படின்னு நம்ம பெருமைப்படுத்துறோம். ஆனா போன ஆண்டு உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை விட அதிகமான ஸ்டார்ட் அப் UP ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த பாலிசியில ஏதோ கோளாறு என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பாலிசியில ஏதோ பிரச்சனை. நான் சென்னையில நேற்று முன்தினம் பேசும்பொழுது ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன் ஐயா, பணத்தை பொறுத்தவரை அது எப்பொழுதுமே பாஸ்ட சேஸ் பண்ணது. எங்க அப்பா மிராஸ்தாரா இருந்தாரு, எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அப்பா அப்படி, எங்க அப்பா அப்படின்னா பணம் பார்க்காது. பணம் ஃபியூச்சரை தான் எப்பவுமே பார்க்கணும். இன்னைக்கு பெங்களூர் போய் ஸ்டார்ட் அப் பசங்களை பாத்தீங்கன்னா கிழிஞ்ச டவுசர் போட்டு தான் வர்றாங்க. நமக்கே பக்கத்துல உட்கார பயமா இருக்கு. ஒரு கிழிஞ்சு போன ஜீன்ஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்டா ஃபேஷன் இருக்கிறாங்க. என்னையா தம்பி பண்றேன்னா 40% வச்சிருக்கேன் யூனிக்கானுங்கிறான். என்ன 40%னா 400 மில்லியன். என் கூட IIM லக்னோல படிச்ச ஒரு தம்பி, என்னோட கிளாஸ்மேட், என்னோட பேட்ச்மேட், என் கூட இருந்தவர். அவர் இஸ் த யூனிகார்ன். டார்வின் பாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், CEO, இந்தியாவோட 95வது யூனிகார்ன். இன்னைக்கு he himself is worth more than $400 million. ஏன்னா நாங்க ஏன் கம்பெனியுடைய வேல்யூவேஷன் வெறி இருக்கு, பசங்களுக்கு சாதிக்கணுங்கிற வெறி இருக்கு, வேற பக்கம் போகணுங்க இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு அந்த பாதை தெளிவா கைட் பண்ற ஆட்கள் இல்லை, மென்டார்ஸ் இல்லை. கொஞ்சம் அவங்களை ரிஸ்க் டேக் பண்றதுக்கான மோகம் நமக்கு இல்லைங்க. அதை நீங்க தான் பண்ணணும். WTF பாரதி போன்ற அமைப்பு, கொடிசியா போன்ற அமைப்பு. ஏன்னா நமக்கு நம்ம பிரச்சனையே பெருசா இருக்கிறது இல்லையா. பட் தலைவராக வருபவர்கள் எப்பவுமே நான் சொல்லுவேன்,
நம்ம பிரச்சனையை தாண்டி பொதுமக்கள் பிரச்சனையை பார்ப்பவர்கள் தான் தலைவர் என்று எப்பவுமே சொல்லுவாங்க. ஐயா, நீ தலைவர்களாக நீங்க சொல்றீங்க. அதனால இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொல்லுங்க, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு பிரச்சனை இருக்கு. நாம் எல்லோரும் சேர்த்து தீர்ப்போம், சண்டை போடுவோம், மத்திய அரசு கிட்ட போவோம், அதெல்லாம் சரி பண்ணுவோம். ஐயா, ஒரு பக்கம் அதை தாண்டி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு, கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி, நிறைய ஸ்டார்ட் அப், ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் பசங்களை இன்டர்ன்ஸா கொண்டு வர்றது, வெளியிருந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள ஒரு செல் மூலமாக அவங்கள சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ல ஸ்டேக் ஹோல்டருக்கு வைக்கிறது, இன்னோவேஷனை நீங்களே வளர்க்கிறது. இன்னைக்கு ஸ்டான்போர்ட்ல பாத்தீங்கன்னா டிசைன் ஸ்கூல்னே நடத்துறாங்க. டி ஸ்கூல்னே இருக்கு. இன்னோவேஷனுக்காக எத்தனையோ இடத்துல டிசைன் ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ப்ரொஃபசர்ஸை கொண்டு வந்து நம்முடைய எம்எஸ்எம்இ மெம்பர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வச்சு ஒரு இன்னோவேஷன் டிசைன் திங்கிங் எப்படி கொண்டு வருது, அது போன்ற ஆற்றலை உருவாக்குவது. கடைசியாக இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு அது வேணுமோ வேண்டாமோ ஐயா, ஏஐ வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. இன்னைக்கு 2 நாடுகள் வேகமா சண்டை போட்டிருக்காங்க. அமெரிக்கா ஒண்ணு, சைனா ஒண்ணு, யார் ஏஐல ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு. ஆனா நாம் வித்தியாசமாக யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடாப்ஷன் இருக்கு. அதையும் நாம கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணணும். ஆர்டிபிஷியல் பார்த்து பயந்துக்காதீங்க. அது வந்து வேலையை புடுங்க போறது கிடையாது. அது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க போவது கிடையாது. அது இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய திறனை மேம்படுத்த போகுது. ஸோ ஏஐ நாம பண்ணணும். அது கொஞ்ச நாள் ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐக்கு நம்ம போக போறோம். அப்படின்னா ஹியூமனுடைய காம்பினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிக் ஏஐல இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள், மேபி இன்னொரு 3-4-5 இயர்ஸ்ல அது ஏஜிஐயா மாறும். ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அப்படி இருக்கும் பொழுது மனிதனுடைய சிந்தனை திறனை ஏஐ கொடுக்க போகிறோம். அப்ப ஏஐ எல்லா விஷயமும் செஞ்சிடும், பல விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு 25 கோடி பேர் நம்ம தயார் பண்ண முடியாது. 25 கோடி பேர் நம்ம எம்எஸ்எம்இ இருக்காங்க. இவர்கள் யாருக்குமே வேலை திண்டாட்டம் வந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து இன்னும் 5 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸா யோசிக்கணும். போன்ற தலைவர்கள் அரசுடைய துணை எடுத்து சரியா ஸ்கேல் பண்ணணும். அவங்களும் நம்ம எனேபிள் பண்ணணும். இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய வேலை வாய்ப்பு அதிகமாக வேண்டுமோ தவிர குறையக்கூடாது. ஏஐ வந்தனால வேலை வாய்ப்பு ஆபரேட்டர் வேணும். சிஎன்சி வாங்கி போட்டுறேன், 3D பிரிண்டிங் வாங்கி போட்டுறேன், அதே லாஜிஸ்டிக் போட்டு போயிடுது. அப்புறம் அமேசான் தான் டெலிவரி எடுத்து போய் ஃபெடெக்ஸ் தான் டெலிவரி கொடுத்துடலாம். அப்படிங்கிற சூழ்நிலை நம்முடைய நாட்டில் வராம, நம்முடைய எம்எஸ்எம்இல வேலையாட்களுக்கு வேலை போகாம அவர்களையும் ரீட்ரெயின் பண்ணி ஸ்கில் பண்ணி அடுத்த கட்டம் போகணும். சாரி ஐயா, நிறைய விஷயம் முன்னாடி வச்சுட்டேன். இதெல்லாம் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு பக்கம் உங்களை எல்லாம் பாராட்டணும், ஒரு பக்கம் நாம எல்லாம் பக்காவா பண்றோம், நிறைய பண்றோம் இருக்கு. இது போன்ற ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னா, என்னை நீங்கள் மதித்து இந்த அரங்கத்துக்கு கூப்பிட்டு இத்தனை பேர் நேரத்தோடு வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் கடமையை செய்யவில்லை என்கின்ற அர்த்தமாகிவிடும். ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அசுரத்தனமான வளர்ச்சியை நோக்கி நாம் போற முடியும். எந்த மாற்றுகிறது யார் தடுத்தாலும் $10 டிரில்லியன் 2033 நாம் அடைந்தே தீர்ப்போம். $1 $5000 $6000 கொண்டு போயிடும். அதுலயும் மாற்றக்கட்டு. யார் தடுத்தாலும் வளர்ந்த நாடாக இன்னும் 20 ஆண்டுகள்ல மாற போறோம். அதுலயும் மாற்றக்கட்டு இல்லை. பட் எப்படி மாற போறோம் அப்படிங்கறதால வேலை இல்லாம அது போறோமா, ஜாப்லெஸ் growth போக போறோமா, அதாவது இத்தனை பேர்த்த சரியான முறையில ஸ்கில்ட் எம்ப்ளாய்மெண்டா மாத்தணும். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு வாய்ப்பு கோயம்புத்தூர்ல இருக்கு. எங்கேயும் இந்த பொற்கால ஒரு சூழ்நிலை இல்ல. ஈகோசிஸ்டம் இருக்கு ஐயா, இண்டஸ்ட்ரி இருக்கு, இன்னோவேஷன் இருக்கு, தமிழகத்தில் அதிகமான எம்எஸ்எம்இ இருக்கு. எல்லாம் ஒரே மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதியில் இவ்வளவு இருக்கு. சிலிகான் வேலி மாதிரி ஒரே இடத்துல இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அது அப்படியே அவங்க கை கோர்க்க வச்சிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருக்கு. இந்தியாவிற்கு முன்மாதிரியாக கோயம்புத்தூர் வரும். பல இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த கோவை மாநகரத்தினுடைய பெருமையை நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் கிரவுண்ட் லெவல்ல ரெடியா நாம் இருக்கோம். அது நிச்சயமாக நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம்.
லகு உத்யோக் பாரதி முன்னோடியாக நீங்கள் இதை செய்வீர்கள். இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஒடிசியா உட்பட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு முன்னோடியாக ரிசர்ச் இனோவேஷன் இருக்காங்க. அவர்களோடும் கைகோர்த்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கெல்லாம் இணைந்து பணி செய்வோம் என்று சொல்லி அற்புதமான இந்த விழாவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சுமையெல்லாம் தோளில் தூக்கி வைத்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கெல்லாம் கண் துஞ்சாமல் பாடுபட்டு வரியை நேர்மையாக கட்டி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு நிமிடமும் செலவழித்து உங்களுடைய உடலெல்லாம் உருக்கி உங்களுடைய உழைப்பால் இந்த நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த நாடு எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருக்கும் என்று தனி மனிதனாக அதையும் சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.